வணக்கம் நண்பா. பிஎஸ்என்எல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்றோம்னா, நான் சொல்ற இந்த 4 பேக்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வந்துட்டு வீட்ல வைஃபை யூஸ் பண்றீங்க. எனக்கு வந்துட்டு டேட்டா கன்சப்ஷன் அப்படின்றது வைஃபை வழியா யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு வந்துட்டு வெளியில போகும்போது ஆர்எல்ஸ் வீட்ல இருக்கும்போது கால்ஸ்க்கு மட்டும் நான் இத வந்துட்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த ஒரு 4 பேக்கேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களால அமௌண்ட்ட சேவ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுலேருந்து டேட்டா வந்துட்டு வேஸ்ட்டா போறதும் கொஞ்சம் பிரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன பேக்ஸ் அப்படின்றத நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ல ஆட் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 147 இதில் நமக்கு அன்லிமிடெட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் கிடைச்சிரும். அதே சமயம் 10 ஜிபி டேட்டா அப்படின்றது இதுலேருந்து கொடுப்பாங்க. 30 நாள் வேலிடிட்டியோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 249 உங்களுக்கு அன்லிமிடெட் கால்ஸ் அப்படின்றது கிடைச்சிரும். 2 ஜிபி பெர் டே அப்படின்ற மாதிரி ஆட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. 45 நாள் வேலிடிட்டி அப்படின்றது இதுலேருந்து கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து 599 உங்களுக்கு 3 ஜிபி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஜிபி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இதில் 84 நாள் வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கால்ஸுக்கான தான். நீங்கள் வந்துட்டு இதில் டேட்டாவும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து 1198 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 300 நிமிஷம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு கிடைக்கும். அதே சமயம் 3 ஜிபி ஒரு மந்த்துக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு 365 நாளுக்கான டேட்டா அப்படின்றது இதுலேருந்து கிடைக்குது. 3 ஜிபி ஒரு மாதத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 300 ஜிபி மந்த் 3 ஜிபி மந்த் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ரினியூவல் ஆகும். ஒரு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா?